அண்மைச் செய்தி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி பயோமெட்ரிக் இயந்திரத்தில் குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது. மதுரை அரசு மருத்துவமனை முதல்வருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களின் வருகை பதிவை இணையத்தில் முறையாக பதிவேற்றம் செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விளக்கம் கேட்ட மருத்துவமனை முதல்வருக்கு இளங்கலை மருத்துவக் கல்வி வாரியம் தற்போது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை அரசு மருத்துவமனை முதல்வருக்கு தற்போது நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், இது பற்றிய முழு விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரியானது செயல்பட்டு வருகிறது. இதில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான, அதாவது யூஜி மெடிக்கல் சீட்டுக்கான ஒவ்வொரு ஆண்டுகளுக்குமே அந்த தனியாக இருக்கக்கூடிய தேசிய மருத்துவ ஆணையத்தின் கீழ் செயல்படக்கூடிய இளங்கலை மருத்துவ கல்லூரிக்கான அந்த மெடிக்கல் போர்டு மூலமாக தொடர்ச்சியாக அந்த ஏற்கனவே பயிலக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள், அதே போன்று கல்லூரியில் அந்த யூஜி படிக்கக்கூடிய மாணவ மாணாக்கர்களோடு சேர்ந்து அங்கு வரக்கூடிய பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் உள்ளிட்டோருடைய வருகை பதிவேடை முழுமையாக இணையதளம் மூலமாக ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்பட வேண்டும் என ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு முதலாகவே வழிகாட்டு நெறிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய அந்த வருகை பதிவேட்டை இணையதளம் மூலமாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பதிவேற்றம் செய்வதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும், அந்த 2020ஆம் ஆண்டு நடைமுறைப்படி ஒரு கல்லூரி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது 75% அந்த வருகைக்கான பதிவேடாவது ஆன்லைன் மூலமாக அந்த பதிவேற்றம் செய்யப்பட வேண்டியிருக்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த அந்த ஒரு மாதமாக அது போன்ற பதிவேற்றம் செய்வதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக கூறி தற்பொழுது அந்த இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான வாரியமானது தற்பொழுது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரிக்காக ஒரு நோட்டீஸ், முதல்வருக்கு நோட்டீஸ் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தில் ஒரு 15 நாட்களுக்குள் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் எனவும், எதனால் கடந்த ஒரு மாதங்களாக ஆன்லைன் மூலமாக இணையதளத்தில் மாணாக்கர்களுக்கான மற்றும் பேராசிரியர்களுக்கான அந்த பதிவேற்றில் இணையதளம் மூலமாக ஏன் பதிவேற்றம் செய்யப்படவில்லை என கோரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படி பதிவேற்றம் செய்வதில் தொடர்ந்து குளறுபடி ஏற்பட்டால் அந்த எண்ணிக்கையானது, இளங்கலை மாணவர்களுக்கான அந்த எண்ணிக்கையானது குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலக்கூடிய இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த வருகை பதிவேடை பயோமெட்ரிக் முறையிலான வருகை பதிவேடை முறையான பதிவேற்றம் செய்யாத ஒரு சூழலில் தான் தற்பொழுது தேசிய மருத்துவ ஆணையத்தின் கீழ் செயல்படக்கூடிய யூஜி படிப்புகளுக்கான மருத்துவ கல்லூரி வாரியமானது அரசு கல்லூரி முதல்வருக்கு தற்போது ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அந்த நோட்டீஸில் 15 நாட்களுக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பிற்கான இடஒதுக்கீட்டில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வரக்கூடிய நிலையில் முறையாக வருகை பதிவேட்டை பதிவு செய்யப்படாத ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து இது போன்ற ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.